வணக்கம். நம்ம அன்றாட சமையல்ல சாதாரணமா பயன்படுத்துற ஆனா பெருசா யாரும் கண்டுக்காத ஒரு காய்கறிக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மருத்துவ ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம்னா நம்ம புடலங்காயோட ஆச்சரியமூட்டும் சித்த மருத்துவ குணங்கள் மற்றும் அதோட அபாரமான ஆரோக்கிய நன்மைகளை பத்தி தான். வாங்க இந்த இயற்கையோட அற்புதத்துக்குள்ள போகலாம். சந்தையில ரொம்ப சாதாரணமாக கிடைக்கிற இந்த புடலங்காயோட உண்மையான மருத்துவ சக்தி நமக்கு முழுமையா புரிஞ்சிருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நேரங்கள்ல இத ஒரு சாதாரண காய்கறியா மட்டும் நினைச்சிட்டு கடந்து போயிருப்போம். ஆனா இது வெறும் காய் மட்டும் இல்லைங்க, இது இயற்கையோட மிக சிறந்த ஒரு மருந்து. நம்ம உடம்பு சந்திக்கிற பல அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கிற வல்லமை இதுக்கு இருக்கு. இன்னைக்கு நாம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல இயற்கையின் அமிர்தம், அடுத்து உடல் குளிர்ச்சி மற்றும் செரிமானம், அப்புறம் இதயம் மற்றும் நீரிழிவு கட்டுப்பாடு, 4வதா கல்லீரல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி, கடைசியா சமைக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியவை. சரி, முதல்ல இயற்கையோட அமிர்தம்னு சொல்லப்படுற பகுதிக்கு வருவோம். சித்த மருத்துவத்துல இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். புடலங்காயில இருக்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அதுல பெருமளவு அடங்கி இருக்கிற நீர் சத்து தான். இது நம்ம உடம்புக்குள்ள ஒரு நேச்சுரல் ஏசி மாதிரியே செயல்படுதுன்னு சொன்னா கண்டிப்பா மிகையாகாது. சும்மா கொளுத்துற வெயில்ல ஏற்படுற கடுமையான உடல் சூட்டை தணிச்சு உடம்பை எப்பவுமே குளிர்ச்சியாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்க இது ஒரு அருமையான கருவி. உடம்புல நீர்ச்சத்து குறையும் போது வர்ற சோர்வை உடனே நீக்கிற சக்தி இதுக்கு இருக்குங்க. அடுத்து, இந்த உடல் குளிர்ச்சி எப்படி நம்ம செரிமான மண்டலத்தோடும் உடல் எடையை குறைக்கிறதுலயும் நேரடியா தொடர்புல இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமா உடல் எடைய குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன் தெரியுமா? இதுல ஒரு ஸ்பெஷல் சூத்திரம் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுல கலோரிகள் ரொம்ப ரொம்ப குறைவு, இன்னொரு பக்கம் நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து ரொம்ப அதிகம். இதனால என்ன ஆகும்னா தேவையற்ற கலோரிகள் உடம்புல சேராது. அதே சமயம் இதுல இருக்கிற நார்ச்சத்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி செயல்பட்டு வயிறு நிறைஞ்ச உணர்வை தரும். இதனால நீண்ட நேரம் பசி எடுக்காது. ஆரோக்கியமா எடைய குறைக்க இதை விட ஒரு பெஸ்ட் வழி இருக்க முடியுமா? நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால இது வயிற்றை நிரப்புறது மட்டும் இல்லாம குடல் இயக்கத்தையும் ரொம்ப நல்லா சீராக்குது. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நிறைய பேர் அவதிப்படுற ஒரு விஷயம்னா அது மலச்சிக்கல் தான். அந்த மாதிரி பிரச்சனைக்கு இது ஒரு மிகச்சிறந்த இயற்கையான தீர்வு. குடல்ல தங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீக்கி நம்ம செரிமான மண்டலத்தை ரொம்ப சுத்தமா வச்சுக்க இது ஒரு சூப்பரான துப்புரவாளர் மாதிரியே செயல்படுது. உடல் சுத்தமா இருந்தாலே பாதி நோய்கள் நம்மள நெருங்காது இல்லையா? செரிமானத்தை தாண்டி சாதாரணமா நாம நினைக்கிற இந்த காய் இதயம் மற்றும் நாள்பட்ட நோய்களை கட்டிப்படுத்துறதுல எப்படிப்பட்ட வியக்கத்தகுந்த பங்கு வகிக்குதுன்னு பார்க்கலாம். குறிப்பா சொல்லணும்னா ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்துறதுல புடலங்கா ரொம்பவே சிறப்பா செயல்படுது. இயற்கையாவே இதுல குளுக்கோஸ் அளவு குறைவுங்கிறதால சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பான உணவு. எந்த பயமும் இல்லாம அவங்க இதை அன்றாட உணவுல சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இதய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய காவலன். ரத்த நாளங்கள்ல படிஞ்சிருக்கிற தேவையற்ற கொழுப்பை குறைச்சு ரத்த அழுத்தத்தையும் மிகச்சீரா வச்சுக்க இது பெரும் உதவியா இருக்கு. இப்போ நாம விஷயத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். கல்லீரல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு புடலங்காய் எப்படி உதவுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சித்த மருத்துவத்துல இத பத்தி ஒரு ரொம்ப முக்கியமான குறிப்பு இருக்குங்க. அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். புடலங்காயோட காய்பகுதி மட்டும் இல்ல, அதோட இலைச்சாறு கூட கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது. உடம்புல இருக்கிற நச்சுக்களை முழுமையா வெளியேற்றி உடம்ப இயற்கையாவே டீடாக்ஸ் செய்ய இது ரொம்பவே உதவுது. சொல்லப்போனா மஞ்ச காமால பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இதோட இலைச்சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்தாகவே இன்னைக்கும் கொடுக்கப்படுது. இது நிஜமாவே இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடைதானே. நச்சுக்களை வெளியேற்றது மட்டும் இல்லாம இதுல உடம்புக்கு தேவையான வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையவே கொட்டி கிடக்கு. இந்த சத்துக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒரு இரும்பு கோட்டை மாதிரி பலமாக்குது. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி பலமா இருந்துச்சுன்னா ஈஸியா பரவுற தேவையற்ற தொற்று நோய்கள் மற்றும் காய்ச்சல் இதெல்லாம் நம்மள நெருங்காம ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம். சரி, இவ்ளோ நன்மைகளை கொண்ட புடலங்காய சமைக்கிறதுக்கு முன்னாடி நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். சமையலறையில நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான குறிப்பு இதுதாங்க. புடலங்காய சமைக்கும் போது கட்டாயம் அதோட விதைகளை முழுமையா நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும். விதைகளோட சமைக்கிறது உடம்புக்கு அவ்வளவு நல்லதல்ல. குறிப்பா உடம்புல பித்தம் அதிகமா இருக்கிறவங்க இல்லைன்னா காய்ச்சலால அவதிப்படுறவங்க இதை இலகுவா ஒரு கூட்டு அல்லது பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தா ரொம்ப சீக்கிரமாவே ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இது உடம்புக்கு தேவையான சத்துக்களை உடனே கொடுக்கும். இப்போ உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க.
ரொம்ப குறைந்த விலையில நம்மூர் சந்தைகள்ல சாதாரணமா கிடைக்கிற ஆனா இவ்ளோ மகத்தான மருத்துவ குணங்கள் கொண்ட புடலங்காய இனிமே உங்க அன்றாட உணவுல தவிர்க்க நினைப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இது வெறும் காய்கறி கிடையாது, நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன ஒரு விலை மதிப்பற்ற மருத்துவ பொக்கிஷம். இந்த அற்புதமான தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல பயனுள்ள விளக்கங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.